மீதான வரியை 25% அறிவித்த ட்ரம்ப் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இறக்குமதி செய்வதாக கூறி மேலும் 25% கூடுதல் வரி விதித்துள்ளார். 25% வரி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் கூடுதல் வரி 21 நாட்களில் அமலுக்கு வரும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. புதிய வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை செலுத்த வேண்டியுள்ளது. இது சீனாவை காட்டிலும் 20%, பாகிஸ்தானை காட்டிலும் 31% அதிகமாகும். இந்தியாவிற்கு அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்தது நியாயமற்றது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்ட அறிக்கையில், பல நாடுகள் தங்களின் தேசிய நலனுக்காக நடவடிக்கை எடுக்கும்போது இந்தியாவின் நடவடிக்கைக்கு மட்டும் கூடுதல் வரி விதிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேர்மையற்றது என்றும் உரிய காரணம் இல்லாதது என்றும் கூறியுள்ள ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் மட்டும் 12,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத் தலைவர் சுப்பிரமணியன் கவலை தெரிவித்துள்ளார். 40,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியில் 30-35% அமெரிக்க வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு 12,000 கோடி ரூபாய் நோக்கி இந்த வர்த்தகம் பாதிக்கும். இதை நாங்கள் சரி செய்ய இங்கிலாந்துடனோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் அந்த ஆர்டர்களை அதிகரிக்க முயற்சி செய்வோம். 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட எல்லை பிரச்சினைகளுக்கு பிறகு பிரதமர் மோடி முதன்முறையாக சீனா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. சீனாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க மோடி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கான இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை மக்களுக்கு காணிக்கையாக்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2,500 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே இதை சாத்தியப்படுத்தியிருப்பதாக கூறினார். இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெறாத மாபெரும் வளர்ச்சி. இது சாதாரணமாக நடந்ததில்ல. பல்வேறு நெருக்கடிகள், அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். இரட்டை இலக்க பொருளாதாரம் திமுக ஆட்சியின் மணிமகுடம் என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இரட்டை இலக்கத்தை எட்டி 11.8% இன்றைக்கு அந்த பொருளாதார குறியீடுகள் உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதற்கு திருப்பூர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் படுகொலையே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கடையநல்லூரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறினார். நமக்கு பாதுகாப்பா இருக்கின்ற ஒரு அதிகாரிய, ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க சொன்னா நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் சகஜமாக இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை நீக்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடுத்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி B.R. கவாய் அரசியல் போராட்டங்கள் மற்றும் சண்டைகளை தீர்க்க நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடாது என மீண்டும் மீண்டும் கூறியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் மற்றும் படங்களை பயன்படுத்தவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் பெயருக்கு எதிராக வழக்கு தொடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் படங்களை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து திமுக மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சி வி சண்முகம் தரப்பிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். ஒரு வாரத்திற்குள் அபராதத்தை செலுத்தவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கவும் ஆணையிட்டுள்ளனர். அரசியல் நோக்கத்திற்காக சி வி சண்முகம் வழக்கு தொடுத்ததாக குற்றம் சாட்டிய திமுக MP வில்சன் அவருக்கு விதிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசிடம் வழங்கவும் அதை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அபராத தொகையாக திரு சி வி சண்முகம் ஒரு வாரத்துக்குள் ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அந்த பணம் 10 லட்சம் ரூபாய் சி வி சண்முகம் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் அதை மக்கள் நலன் காக்கும் திட்டத்தில்
பயன்படுத்தலாம், தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே குடிமங்கலத்தில் அதிமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தோட்டத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். குடும்ப தகராறை விசாரிக்க சென்றபோது தந்தை மற்றும் மகன்கள் வெட்டி கொன்ற நிலையில் 3 பேரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் தந்தை மூர்த்தி, மகன் தங்கபாண்டியன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் மற்றும் ஒரு மகனான மணிகண்டனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட SSI சண்முகவேல் உடலுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால், ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம், IG செந்தில்குமார், திருப்பூர் SP கிரீஷ் யாதவ் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். சண்முகவேல் உடலை டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட அதிகாரிகள் சுமந்து சென்ற நிலையில் உடுமலை மின் மயானத்தில் 30 குண்டுகள் முழங்க சண்முகவேல் உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் காலியாக உள்ள 2000 உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட வாரியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பணியிடங்களுக்கு பட்டப்படிப்பு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், செப்டம்பர் 12ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் நிலச்சரிவில் சிக்கிய 11 ராணுவ வீரர்கள் உட்பட 190 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை தாராலி கிராமத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி அந்த கிராமமே புதையுண்டது. ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கேரளாவிலிருந்து சென்ற 28 பேர் கொண்ட குழு உள்ளிட்ட பலரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். குறைந்தபட்சம் 75% வருகை பதிவேடு கொண்ட மாணவர்களே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத முடியும் என்று CBSE தெரிவித்துள்ளது. மருத்துவ அவசர நிலை, தேசிய அல்லது சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பது, பிற தீவிர காரணங்களுக்காக செல்வது போன்றவற்றுக்கான ஆவணங்கள் இருந்தால் மேலும் 25% தளர்வு வழங்கப்படும் என்றும், வருகை பதிவுகளை முறையாக பராமரிக்காத பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் CBSE நிர்வாகம் கூறியுள்ளது. மாமல்லபுரத்தில் 9ஆம் தேதி அன்புமணி கூட்டியுள்ள பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஆதரவு மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பாமக தலைவராக அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்து விட்டதாக கூறப்பட்டுள்ளது. கட்சியின் பொதுக்குழுவை கூட்ட கட்சியின் நிறுவனருக்கே அதிகாரம் இருக்கும் நிலையில் அன்புமணி உள்நோக்கத்துடன் பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பெயிண்ட் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தால் வானுயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள்தான் இவை. கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனியில் உள்ள பெயிண்ட் கம்பெனியில் இரவு 9 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் அருகிலுள்ள அட்டைப்பெட்டி கம்பெனி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு கம்பெனிகளுக்கும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அப்போது 3 சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. தகவல் அறிந்து 8 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. டெல்லியில் தமிழக MP சுதாவிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த 4ஆம் தேதி டெல்லியில் MP சுதா நடைப்பயிற்சி சென்றிருந்த போது அவரது 4.5 சவரன் தங்கச் செயினை மர்ம நபர் பறித்து தப்பியோடினார். இந்நிலையில் சுமார் 1500 CCTV காட்சிகளை பதிவு செய்து காவல்துறையினர் ஆய்வு செய்ததை தொடர்ந்து சுமன் ராவத் என்பவரை கைது செய்தனர். இவர் மீது 26 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் எந்த மாற்றமும் இன்றி 5.5% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார். பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன் மாதங்களில் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்தார். The MPC voted unanimously to keep the policy repo rate under the Liquidity Adjustment Facility (LAF) unchanged at 5.5%. நாட்டின் பொருளாதாரம் பிரகாசமாக இருப்பதாகவும் கூறினார். டெலிவரி ஊழியர்கள் ஸ்கூட்டர் எனப்படும் மின்சார இருசக்கர வாகனம் வாங்க தலா 20,000 ரூபாய் மானியம் பெறலாம் என்று
தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த திட்டத்தின் கீழ் 2000 டெலிவரி ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான் பணிபுரிபவர்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மானியத்தை பெற இணையம் சார்ந்த தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். இது தொடர்பான விவரங்களை அரசின் இணைய பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் மலையில் இருந்து பாறைகள் திடீரென சரிந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் நூலிடையில் உயிர் தப்பினார். உத்தரகாசி நோக்கி செல்லும் பல இடங்களிலும் நிலச்சரிவால் சாலைகளின் நடுவில் பாறைகள் விழுந்துள்ளன. இந்நிலையில் சேதங்களை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்ட அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மீட்பு பணிகளை விரைவுபடுத்த உத்தரவிட்டார். கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற முதியவர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை 25 பேர் பின் தொடர்வதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றவர் காவலர்கள் யாரும் கவனிக்காத போது முதல் மாடியில் உள்ள கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளர் அறைக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டார். கோவையில் காவல் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்ட முதியவர் கடந்த 10 நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக ஆணையர் சரவணசுந்தர் விளக்கம் அளித்துள்ளார். அவர் ஒரு 2-3 நாளாவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு. பணியின் போது அலட்சியமாக இருந்ததாக காவலர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர் நாகராஜை ஆயுதப்படைக்கு மாற்றி ஆணையர் சரவணசுந்தர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோட்டின் பல்வேறு பகுதிகளான கருங்கல் பாளையம், பெருந்துறை சாலை, பவானி சாலை, திருநகர் காலனி, மூலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கோவையில் காவல் நிலையத்தில் முதியவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் காவல்துறையினர் மீது எந்த சந்தேகமும் இல்லை என்று அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவன் புத்தி 3 நாளா சரியில்லாம இந்த மாதிரி பண்ணிருப்பா நாட்டு இருக்குதுங்க. சந்தேகம் எதுவும் இல்லைங்க. மனநிலை இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு நாங்க என்ன செய்யறது? விஜயகாந்தின் புகைப்படத்தையோ அவர் பேசிய வசனத்தையோ மற்ற கட்சியினர் பயன்படுத்தக் கூடாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையோ எதையும் நீங்க பயன்படுத்த கூடாது. ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு, எங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் பதிலளிக்க தாமதித்ததால் அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்க 2 முறை அவகாசம் வழங்கியும் ஏன் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் அமலாக்கத்துறை 30,000 ரூபாய் அபராத தொகையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் நிவாரண நிதிக்கு செலுத்த உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் பிரீத்தி என்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. வீரப்பன் சத்திரத்தைச் சேர்ந்த சதீஸ்வர் என்பவருக்கும் பிரீத்திக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் 120 சவரன் நகை, 25 லட்சம் ரொக்கம், 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இனோவா கார் வரதட்சணையாக வழங்கப்பட்டதாக தெரிகிறது. கணவர் வீட்டார் மேலும் 50 லட்சம் வரதட்சணை கேட்டதால் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாதிய ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றக்கோரி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன், முத்தரசன், சண்முகம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார். ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை, சாதிய ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது, முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள். தேசிய அளவில் சட்டம் வேண்டும் என்றாலும் கூட மாநில அரசு சட்டம் இயற்றிக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம்.
சுதந்திர தின விடுமுறைக்கு உதகைக்கு சுற்றுலா வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் ஆகஸ்ட் 15 முதல் 17ஆம் தேதி வரை சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூரில் இருந்து காலை 8:20 மணிக்கு புறப்படும் ரயில் காலை 9:40 மணிக்கு உதகை வந்தடையும். மாலை 4:45 மணிக்கு உதகையிலிருந்து புறப்படும் ரயில் மாலை 5:55 மணிக்கு குன்னூர் சென்றடையும். அதேபோன்று உதகை ரயில் நிலையத்திலிருந்து காலை 9:45, 11:30 மற்றும் மதியம் 3 மணிக்கு என 3 முறை கேத்திக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும். சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலத்தில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தை தனியாருக்கு வழங்கியதை கண்டித்து போராட்டம் நடைபெறுகிறது. இதனால் இந்த 2 மண்டலங்களிலும் பிரதான சாலைகளில் குப்பைகள் அகற்றப்பட்ட போதிலும் உட்புற சாலைகளில் 6வது நாளாக குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாமல் உள்ளதால் துர்நாற்றம் வீசுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் கிராமத்தில் மின்னல் தாக்கி வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அதிகாலை நேரத்தில் கனமழை பெய்தபோது மின்னல் தாக்கி ஏழுமலை நாகஜோதி தம்பதியின் கான்கிரீட் வீடு இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக வீட்டில் இருந்த 5க்கும் மேற்பட்டோர் உயிர் தப்பினர். மேலும் அருகே உள்ள 5 வீடுகளில் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் லாட்டரி விற்பனை மற்றும் காட்டன் சூதாட்டம் நடப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆரணியில் வாட்ஸ்அப் மூலமாகவும் பல இடங்களில் காவல்துறையினர் உதவியுடனும் 2 நம்பர் 3 நம்பர் காட்டன் சூதாட்டம் நடப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் கௌதம், அசோகன் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். மக்களின் பாதங்களை கழுவவே கங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் சஞ்சய் நிஷாத் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கான்பூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் சஞ்சய் நிஷாத்திடம் பெண்மணி ஒருவர் வெள்ள பாதிப்பு குறித்து விவரித்தார். அப்போது கங்கை மாதா உங்கள் வீடு தேடி வந்து பாதங்களை சுத்தம் செய்திருப்பதாகவும் இது உங்களை நேரடியாக சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் சஞ்சய் நிஷாத் தெரிவித்தார். சூதாட்ட செயலிக்கு விளம்பரம் செய்த வழக்கில் நடிகர் விஜய் தேவரகொண்டா ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் விளையாட்டு செயலிக்கு மட்டுமே விளம்பரம் செய்ததாகவும் அதற்கும் சூதாட்ட செயலிக்கும் தொடர்பு இல்லை என்று விளக்கமளித்தார். గేమింగ్ యాప్ కి బెట్టింగ్ యాప్ కి అసలు సంబంధమే లేదు. గేమింగ్ యాప్స్ అనేటివి కంప్లీట్లీ లీగల్, రికగ్నైజ్డ్ బై ద గవర్నమెంట్, లైసెన్స్డ్ యాజ్ అ బిజినెస్. டெல்லியில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஐபோன் 16 Pro இலவசமாக வழங்கப்பட உள்ளது. காகிதமற்ற சட்டமன்றம் என்ற திட்டத்தின் கீழ் 70 எம்எல்ஏக்களுக்கும் ஐபோன் 16 Pro வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உட்பட அமைச்சர்களுக்கு இலவச டேப்லெட் மற்றும் ஐபேட் வழங்கப்பட உள்ளன. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் ஐசிசி டெஸ்ட் போட்டிக்கான பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் 15வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியில் முகமது சிராஜ் 9 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இதன் மூலம் ஐசிசி தரவரிசை பட்டியலில் 12 இடங்கள் முன்னேறி 15வது இடத்தை பிடித்துள்ளார். நடிகர் அஜித்குமாரின் கார் ரேசிங் நிறுவனத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் இணைந்துள்ளார். நரேன் தங்களது அணியில் இணைவது மிகவும் சிறப்பானது என அஜித்குமார் கூறியுள்ள நிலையில் தொழில்முறை கார் பந்தயத்தில் அஜித்துடன் இணைந்து பயணிப்பது என்பது மகிழ்ச்சியானது என நரேன் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் ஏசியா லேமான்ஸ் தொடரில் அஜித்குமார் ரேசிங் நிறுவனத்துக்காக நரேன் கார்த்திகேயன் களமிறங்குகிறார். ISL கால்பந்து தொடரில் பங்கேற்று வரும் சென்னையின் FC அணி அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. ISL கால்பந்து தொடர் தொடர்ந்து நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சென்னையின் அணி இந்த முடிவை எடுத்துள்ளது. 2015-2017 ஆண்டுகளில் சாம்பியன் பட்டம் வென்ற சென்னையின் FC அணியின் இணை உரிமையாளர்களாக அபிஷேக் பச்சன், தோனி உள்ளனர். பணப்பரிமாற்ற செயலியான பேடிஎம் 100 விழுக்காடு இந்திய நிறுவனமாக மாறியுள்ளது. பேடிஎம் நிறுவனத்தில் சீனாவைச் சேர்ந்த ஜேக்மா சுமார் 6 விழுக்காடு பங்குகளை தன்வசம் வைத்திருந்தது. அதனை 3803 கோடி ரூபாய்க்கு பேடிஎம் நிறுவனத்திடம் விற்றுவிட்டது. இதன் மூலம் தற்போது பேடிஎம் 100% இந்திய நிறுவனமாக மாறியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கூடங்குளம் கலங்கரை விளக்கம் அருகே வந்த மினி லாரியை மடக்க முயன்றபோது லாரியை நிறுத்திவிட்டு டிரைவர் இறங்கி தப்பியோட முயன்றார். அவரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் சுமார் 3 டன் அளவிலான பீடி இலை லாரியில் இருந்தது தெரியவந்தது.
திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே விவசாய தோட்டத்தில் புகுந்த 10 அடி நீள மலைப்பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பவர் தனது தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது சுமார் 10 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் அருகே மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுக்குடங்களை தலையில் சுமந்து சென்று பிடாரியம்மனை வழிபட்டனர். நெல் கொண்டு நிரப்பப்பட்ட குடத்தினுள் தென்னம்பாலைகளை வைத்து அலங்கரித்தும் மதுக்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து கும்மியடித்தும் குலவையிட்டும் பிடாரியம்மன் கோயிலை சுற்றி வலம் வந்து வழிபட்டனர். புதுக்கோட்டை அருகே கைக்குறிச்சியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நடுமாடு, கரைச்சான் மாடு என 20க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் இதில் பங்கேற்றன. சீறி பாய்ந்து ஓடிய மாடுகளை சாலையில் இருபுறமும் இருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். 90வது பிறந்த நாளை கொண்டாடிய பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம் முதலமைச்சரை நேரில் சந்திக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் அவரது ஆசையை மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றினார். முன்னதாக தனியார் நாளிதழுக்கு பேட்டியளித்த போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க விரும்புவதாக எம்.என். ராஜம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை அடையாறில் உள்ள எம்.என். ராஜமின் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து நலம் விசாரித்து உரையாடினார். அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மின்னஞ்சல் முகவரியை உருவாக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மின்னஞ்சலை எப்படி நிர்வகிப்பது, கடவுச்சொல்லை ரகசியமாக பாதுகாப்பது, உயர்கல்வியில் மாணவர்களின் இலக்கு குறித்து வரும் 29ஆம் தேதிக்குள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும், புதிதாக தொடங்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியினை EMIS இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நெல்லையில் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வழக்கில் கைதான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினர் வன்கொடுமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த இளைஞர் கவின் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததாக அவரது சகோதரர் சுர்ஜித் என்பவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சென்னை ராயபுரத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் முடிந்த சில நொடிகளில் மேடையில் அலங்கரிக்கப்பட்ட பூக்களை பெண்கள் போட்டி போட்டுக் கொண்டு பறித்துச் சென்றனர். வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தேசம் காப்போம் என்ற தலைப்பில் MC சாலையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் R. ராஜேஷ்குமார், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கஞ்சா விற்பனைக்கு இடையூறாக CCTV கேமரா வைத்ததால் விவசாயி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெருமாள்புதுரைச் சேர்ந்த மூர்த்தியின் வீட்டின் முன்பு இளைஞர்கள் சிலர் அடிக்கடி மதுபோதையில் தகராறு செய்தனர். இதையடுத்து மூர்த்தி தனது வீட்டின் முன்பு CCTV கேமரா வைத்தார். இதனால் கஞ்சா விற்பனைக்கு இடையூறாக இருப்பதாக நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மூர்த்தி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசினர். இதுகுறித்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் நிர்மல்குமாரை கைது செய்துள்ளனர். ராசிபுரத்தில் அரசு பேருந்தில் பயணிக்கு திடீர் வலிப்பு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராசிபுரத்தில் இருந்து காளிப்பட்டியை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பயணித்த 69 வயதான ஆனந்தராஜ் என்பவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் மயங்கியதால் நடத்துனர், ஓட்டுநர் ஆம்புலன்ஸை வரவழைத்து ஆனந்தராஜை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை புறநகர் அயப்பாக்கத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக சேதமடைந்த சாலையை சீரமைக்கும் பணி தொடங்கியது. சுமார் 2 ஆண்டுகளாக அயப்பாக்கம் முரசொலிமாறன் சாலை குண்டும் குடியுமாக மிக மோசமாக இருந்து வந்த நிலை குறித்து செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் கிராம சாலையை நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்படைத்து நபார்டு திட்டத்தின் கீழ் 1,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கியது. சென்னையில் கார் ஏற்றி கல்லூரி மாணவர் நிதின் சாய் கொல்லப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகரின் பேரன் சந்துருவின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கொலை செய்யப்பட்ட மாணவருக்கு மனுதாரருக்கு முன்விரோதம் இருந்ததால் ஜாமீன் வழங்கக்கூடாது என மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் வாதிட்டார். இந்நிலையில் விசாரணை முடிவடையாததால் ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 7 வாரங்களில் 21,17,00,000 ரூபாய் அளவிற்கு பருத்தி ஏலம் நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர், வலங்கைமான், குடவாசல், பூந்தோட்டம் ஆகிய 4 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் மொத்தம் 21,349 விவசாயிகளிடம் இருந்து 3,045 மெட்ரிக் டன் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது.
சென்னை காமராஜர் சாலையில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணகி நகரில் திருநங்கைகளுக்கு வீடு ஒதுக்கப்பட்டதாகவும் அதனை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோரிக்கையை நீண்ட நாட்களாக நிறைவேற்றவில்லை என்று கூறி திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் சமாதானப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் நீதிகாத்த மாரியம்மன் கோவிலில் திட்டமிடப்பட்ட திருவிழாவை வருவாய்த்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. ஒரு தரப்பினர் திருவிழா நடத்த தயாரான நிலையில் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதனை மீறி திருவிழா நடத்த கோவிலில் கம்பம் நட்டனர். இதை அறிந்த வருவாய்த்துறையினர் கோவிலுக்கு சென்று கம்பத்தை பிடுங்கிச் சென்றனர். இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டதால் கிராமத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேபாளம் நாட்டில் நடைபெற்ற சர்வதேச கேரம் போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கம் வென்று ஊர் திரும்பிய புதுக்கோட்டை இளைஞருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாகுடி கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் சர்வதேச கேரம் போட்டியில் 14 சுற்றுகளில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியிலும் வென்று தங்கப் பதக்கத்தை வென்றார். திருத்தணி அருகே ஒரு வீட்டில் 12 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் 7 சவரன் நகைகள் திருடு போனதாக புகார் அளிக்க காவல்துறையினர் நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாங்க எழுதி கொடுத்தது 12 சவரம் போன 12 சவரம் நாங்க எழுதி கொடுத்துட்டோம். 7 சவரம் 5 சவரம் எழுதி கொடுமா, கம்மியா எழுதி கொடுத்தாதான் நாங்க கவனம் கண்டுபிடிக்க முடியும். நாங்க வந்து இது ஒத்துப்பாங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. யார் ஒத்துக்குவாங்களா திருடனா? புகாரை பதிவு செய்யாமல் கடகமாச்சத்திரம் காவல் நிலைய காவலர்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்று இயங்கி வந்த ஹோட்டலுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். நெல்லை மாநகர பகுதிகளில் மாவட்ட நியமன அலுவலர் புஷ்பராஜ் கள ஆய்வு மேற்கொண்ட போது டவுன் பகுதியில் ருசி ஹோட்டல் என்ற உணவகம் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்றது தெரியவந்தது. இதையடுத்து உணவகம் தற்காலிகமாக மூடி சீல் வைக்கப்பட்டது. நாகையில் சமூகத்தின் பெயரை சொல்லி வகுப்பறையில் மாணவர்களை இழிவுபடுத்தி பேசியதாக ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். வஉசி சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் மரியம் பிரான்சிஸ் மாணவர்களை சமூகத்தின் பெயரை சொல்லி இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியருக்கு எதிராக பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தின்பண்டங்களுக்கு பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் தேநீர் கடையை அடித்து நொறுக்கிய காட்சிகள்தான் இவை. பெருமாள்பேட்டையில் உள்ள தேநீர் கடைக்கு வந்த புகழேந்தி என்ற இளைஞர் தின்பண்டங்களை சாப்பிட்டுவிட்டு பணத்தை தராமல் கணக்கில் வைத்துக் கொள்ளும்படி உரிமையாளரிடம் கூறியதாக தெரிகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் புகழேந்தி கடையை சேதப்படுத்தினார். இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் புகழேந்தியை கைது செய்தனர். பொதுத்துறை வங்கிகளின் தலைமை நிர்வாகிகளில் SC/ST சிறுபான்மை மற்றும் பெண்கள் ஒருவர் கூட இல்லை என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பொதுத்துறை வங்கிகளில் மொத்தமுள்ள 9 தலைவர்கள், மேலாண்மை இயக்குநர்களில் ஒருவர் கூட பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் இல்லை என்று கூறியுள்ளார். நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அளித்த இந்த பதில் பேரதிர்ச்சியை தருவதாகவும் சு வெங்கடேசன் கூறியுள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சங்க தேர்தலில் மோதல் ஏற்பட்டது. முஸ்லிம் மாணவர் கூட்டமைப்பு மற்றும் இந்திய மாணவர் சங்கம் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக வெடித்தது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் லேசான தடியடி நடத்தி மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் லிப்டில் ஏறுவதை போன்று நடித்து இளம் பெண்ணிடம் முகமூடி கொள்ளையர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் உயரதிகாரிகள் பலர் ஊழல்வாதிகள் என்றும் அவர்கள் போர்ச்சுகல் நாட்டில் குடியுரிமை பெற முயற்சி செய்வதாகவும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அதிகாரிகளின் செயல்கள் வெட்கக்கேடானது என்று கூறியுள்ள கவாஜா ஆசிப், இத்தகைய அதிகாரிகளால் பாகிஸ்தான் நிலம் கரைவடிந்து விட்டதாகவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் தேர்தலை சந்திக்க வேண்டியிருப்பதால் வெளிநாட்டில் குடியுரிமையோ அல்லது குடியிருப்புகளையோ வாங்க முடியவில்லை என்றும் ஆசிப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடருக்கான பரிசுத் தொகை $75 மில்லியன் இருந்து $90 மில்லியன் அதிகரிக்கப்பட்டுள்ளது.
வாகை சூடும் வீரர் வீராங்கனைகளுக்கு இந்திய மதிப்பில் தலா 44 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர்களிலேயே அமெரிக்க ஓபன் போட்டியில்தான் அதிக அளவு பரிசுத் தொகை அளிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே பழைய இரும்பு கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கடையிலிருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சேதமடைந்தன. கொளப்பாடு கடைத்தெரு மெயின் ரோட்டில் தர்மராஜன் என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென அருகிலுள்ள கீற்று கொட்டகை மற்றும் வைக்கோல் போரில் பற்றி எரிய தொடங்கியது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள 5 தனிப்படை காவலர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் 2ஆம் நாளாக விசாரணை நடத்தினர். காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் 5 பேரையும் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அதன் அடிப்படையில் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் வைத்து காவலர்கள் 5 பேரிடமும் சிபிஐ அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். கோவை மாவட்டம் கணுவாய் அருகே 11 அடி நீள மலைப்பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். கணுவாய் அருகே செங்கல் சூளையில் 11 அடி நீள மலைப்பாம்பு உலாவிக் கொண்டிருந்துள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் ஃபாரஸ்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பை சேர்ந்த பாம்பு பிடி வீரரான சாந்தகுமார் என்பவரின் உதவியோடு 11 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்து மாங்கரை வனப்பகுதியில் விடுவித்தனர். கிருஷ்ணகிரி அருகே அவதானப்பட்டியில் மாரியம்மன் கோயில் ஆடித்திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. கிராம தெய்வங்களை ஊர்வலமாக சுமந்து சென்ற பக்தர்களில் சிலர் அலகு குத்தி தீச்சட்டி ஏந்தி அம்மன் வேடமணிந்து கரகமெடுத்து ஆட்டம் பாட்டமாக கோயிலை சென்றடைந்தனர். ஆடுகள் கோழிகளை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை வியாசர்பாடியில் சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாக 50 வயது மதிக்கத்தக்க நபர் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த 31ஆம் தேதி அதிகாலை 50 வயது மதிக்கத்தக்க நபரை 2 இளைஞர்கள் கட்டையால் கடுமையாக தாக்கினர். அவ்வழியாக சென்றவர்கள் அந்த நபரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவரை அடித்துக் கொன்ற கார்த்திக், அலெக்ஸ் ஆகியோரை கைது செய்தனர். சென்னை ராயபுரம் 4வது மாடியில் இருந்து ஓடிஎஸ் வழியாக கீழே விழுந்த 8 வயது சிறுவன் கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். நாகேஷ் உமா தம்பதியின் மகன் தருண் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது 4வது மாடியில் இருந்து ஓடிஎஸ் பகுதியில் பந்து விழுந்தது. அதனை எடுக்கச் சென்ற போது தவறி உள்ளே விழுந்த தருண் வெளியே வர முடியாமல் தவித்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி இறங்கி சிறுவனை பாதுகாப்பாக மீட்டனர். லேசான காயங்களுடன் இருந்த சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் மீன்சுருட்டி தலைமை காவலர் உயிரிழந்தார். கவரப்பாளையத்தைச் சேர்ந்த சதீஷ் மீன்சுருட்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இவர் ஜெயங்கொண்டத்திலிருந்து ஆண்டிமடம் நோக்கி சென்றபோது இவரது இருசக்கர வாகனம் சாலை தடுப்பு மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்து ஓடியது. அப்போது எதிரே வந்த பேருந்து மோதி பலத்த காயமடைந்த சதீஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுரை மாநகரில் திருடு போன மற்றும் தொலைந்து போன செல்போன்கள் உரியவர்களிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். புகார்கள் மீது விசாரணை நடத்தி சைபர் கிரைம் மூலம் 299 செல்போன்கள் மீட்கப்பட்டன. 44,85,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த செல்போன்களை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உரியவர்களிடம் ஒப்படைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அதிகரெட்டி கிராமத்தில் மாவட்ட போக்குவரத்து பொது மேலாளரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் அதிகரெட்டியில் இருந்து உதகை மற்றும் குன்னூர் பகுதிகளுக்கு புதிதாக அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து பொது மேலாளர் தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த வழித்தடங்களில் பேருந்து சேவையை நிறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் நந்தியம்பெருமானுக்கு ஆடி மாத வளர்பிறை பிரதோஷம் விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேகத்தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, 1000 லிட்டர் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அருகம்புல், கனகாம்பரம், சாமந்தி, மல்லி ஆகிய பூக்களால் மாலை அணிவித்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது.
அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு அரசு அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 5 பேர் காயமடைந்தனர். பொய்யலூர் கிராமத்தில் உள்ள கரியமாணிக்க பெருமாள் கோயில், ஆதினமிளகி ஐயனார் கோயில் மது எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக ஆங்காங்கே வயல்வெளிகளில் அவிழ்த்துவிடப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கானாடு காத்தான் செட்டிநாடு அரண்மனை கட்டடக்கலையை அயலக தமிழ் மாணவர்கள் பார்வையிட்டு வியந்தனர். தமிழக அரசு வேர்களை தேடி என்ற பெயரில் பண்பாட்டு பயண திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி மலேசியா, மொரீஷியஸ், இலங்கை, ஜெர்மனி, கனடா, மியான்மர் உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரியில் பயிலும் 100 மாணவர்கள் காரைக்குடி அருகே உள்ள கானாடு காத்தான் செட்டிநாடு அரண்மனை கட்டடக்கலையை பார்த்து வியந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மளிகை கடையில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து மர்ம நபர் பணம் திருடிச் சென்றுள்ளார். சிறுமுகை ரோடு பெரிய பள்ளிவாசல் அருகே முகமது அலாவுதீன் என்பவரது மளிகை கடைக்கு வந்த நபர் ஒருவர் பொருட்களை வாங்குவது போல் நடித்து கல்லாப்பட்டியிலிருந்து 7000 ரூபாயை திருடியுள்ளார். சிசிடிவி காட்சிகளை கொண்டு அந்த நபரை தேடி வருகின்றனர். சென்னையில் கேளிக்கை விடுதியில் தொழிலதிபரை மயக்கி 10 சவரன் தங்க நகைகளை திருடிய பெண் கைது செய்யப்பட்டார். ஆவடியைச் சேர்ந்த மணி என்பவர் தேனாம்பேட்டையில் உள்ள கேளிக்கை விடுதி ஒன்றில் மது அருந்தியபோது அறிமுகமான இளம் பெண்ணுடன் அங்கேயே அறை எடுத்து தங்கியுள்ளார். காலையில் அவரது உடைமைகளை அப்பெண் திருடிச் சென்றதாக காவல்துறையில் புகார் அளித்தார். விசாரணையில் தீபிகா என்பவர் திட்டமிட்டு இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவரது கூட்டாளி சதீஷ்குமாரும் கைது செய்யப்பட்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் குவியலாக கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகளால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். நேரு நகர், நேதாஜி நகர் இணைப்பு சாலையில் குப்பைகள் கொட்டப்படும் இடத்தில் மூட்டைகளில் மருத்துவக் கழிவுகளை சிலர் வீசியுள்ளனர். இரவில் இதுபோன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் அச்சம் தெரிவித்தனர். டெல்டா மாவட்டங்களில் செயல்பட்டு வந்த புதிய சக்தி நிதி நிறுவனத்தின் கிளைகள் திடீரென மூடப்பட்டதால் நகை அடமானம் வைத்தவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அம்மாப்பேட்டை, ஒரத்தநாடு, திருவையாறு, கும்பகோணம் உள்ளிட்ட 32 இடங்களில் செயல்பட்டு வந்த இந்த நிறுவனத்தின் கிளைகள் மூடப்பட்ட நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள புதிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகத்தை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டனர். நாங்கள் அடகு வச்ச நகை காணா போயிட்டுன்னு சொல்கிறாங்க, மாற்று நகை தரேன்னு சொல்கிறாங்க. இது எங்களால் ஏற்றுக்க முடியலை. பல பேர் நானாக இப்போ வந்து வேறு இடத்துல இருக்க நகையை வாங்கி அடகு வச்சிருக்கோம். வேற ஒருத்தர் நகையை மாற்று நகையை வாங்கி கொடுத்தா அவர் வாங்கிக்க மாட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீரென குன்னம், அந்தூர், பேரளி, வேப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் வேலை வாங்கித் தருவதாக போலி முத்திரையுடன் கூடிய நியமன ஆணையை வழங்கி மோசடியில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். லாயம் பகுதியைச் சேர்ந்த தர்ஷன் மற்றும் அவரது உறவினர் ஜெயக்குமார் ஆகிய இருவரிடம் மதுரையைச் சேர்ந்த நபர் ஒருவர் 6 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் முத்திரையுடன் போலி பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தில் கல்லூரி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் எடப்பாடி அருகே காவலரை தாக்கிவிட்டு தலைமறைவான தந்தை மகனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். லட்சுமண கவுண்டனூரைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் மீதான புகார் தொடர்பான விசாரணைக்கு வருமாறு முதல்நிலை காவலர் சாகித் நேரில் சென்று அழைத்துள்ளார். அப்போது கந்தசாமி மற்றும் அவரது மகன் வேலுமணி ஆகியோர் காவலர் சாதிக்கை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவலர் சாதிக் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக உள்ள தந்தை மகனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே பிரம்மசிர கண்டீஸ்வர கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தலைமுறைகளாக இங்கு வாழ்ந்து வருவதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது பொதுமக்கள் மாற்று இடத்தில் பட்டா கோரினர். இதனையடுத்து வருகின்ற 19ஆம் தேதிக்குள் மாற்று இடத்தில் பட்டா வழங்குவதாக உறுதியளித்த அதிகாரிகள் 21ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கினர். திருவள்ளூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் சென்ற ரயிலில் கல்லூரி மாணவர்களின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்தனர். ரயிலின் மேல் ஏறி ஆபத்தான முறையில் பயணம் செய்ததோடு பயணிகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
இந்தியாவில் நடைபெறவிருக்கும் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் பங்கேற்கப் போவதில்லை என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. பீகாரில் இம்மாதம் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறவிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி பாகிஸ்தான் அணி விளையாட மறுத்துள்ளது. இதையடுத்து வங்கதேச அணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே பாம்பு கடிக்கு ஆளான பெண்மணி பாம்புடன் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் வீட்டு வாசலை கூட்டிக் கொண்டிருந்த போது கையில் பாம்பு கடித்தது. அலறல் சத்தத்தை கேட்டு அங்கு விரைந்த உறவினர்கள் கட்டுவிரியன் பாம்பை அடித்து பையில் போட்டு ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு ஜெயலட்சுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக சிலைகள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மசக்காளிப்பட்டி பகுதியில் 1/2 அடி முதல் 10 அடி வரையில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயற்கை வண்ணங்களை கொண்டு சிலைகள் வடிவமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு, தொழிலாளர்களின் கூலி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் விநாயகர் சிலைகளின் விலை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 4000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையில் உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ், தெலுங்கு உட்பட தென்னிந்திய மொழிகளில் நடித்து வரும் பிரபல நடிகை ரம்யா கிருஷ்ணன் தன்னுடைய மகனுடன் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தார். VIP பிரேக் தரிசனம் மூலம் சாமி தரிசனம் செய்த அவருக்கு கோயில் பிரசாதத்துடன் வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வீடு நொறுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொம்மையம்பட்டியில் சில இளைஞர்கள் மது போதையில் சாலையில் செல்லும் போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் ஒருவர் காயமடைந்தார். அவரை சிகிச்சைக்காக அழைத்து வந்தபோது ஒண்டிவீரனூர் ஆரம்ப சுகாதாரத்துறை செவிலியர் அதிக போதையில் இருப்பதால் மருந்து வேலை செய்யாது என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் இளைஞர்கள் செவிலியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பகுதி மக்கள் செவிலியருக்கு ஆதரவாக பேச மதுபோதை இளைஞர்கள் கைகலப்பில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதுமாக காலை முழுவதும் வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் நேற்று இரவு பேருந்து நிலையம், செவிலிமேடு, ஓரிகை, சின்ன காஞ்சிபுரம், நத்தப்பேட்டை, பெரியார் நகர், ஒலி முகமதுபேட்டை, கீழம்பி, களக்காட்டூர், குருவிமலை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வாலாஜாபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடலூரில் இருந்து வெளிமாநிலத்திற்கு கடத்த முயன்ற 3.5 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சாவடி நெடுஞ்சாலை பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட துணை தாசில்தார் ராஜேஷ் தலைமையிலான குழுவினர் அந்த வழியாக வந்த டாடா ஏ சரக்கு வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை கண்டறிந்தனர். சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் கொல்லம் அருகே மூதாட்டி மீது பக்கத்து வீட்டுக்காரர் தாக்குதல் நடத்திய காட்சி அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. கொட்டாரக்கரையில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியையான சரசம்மாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர் சசிதரனுக்கும் இடையே ஏற்கனவே பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் தனது வீட்டிற்குள் சசிதரன் வருவதை பார்த்த மூதாட்டி சரசம்மா கையில் இருந்த குச்சியால் அவரை தாக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த சசிதரன் மூதாட்டியை இழுத்து போட்டு சரமாரியாக தாக்கினார். பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் ஆக்சிஜன் சிலிண்டர் ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். SAS நகரில் உள்ள ஆக்சிஜன் சிலிண்டர் ஆலையில் பயங்கர சத்தத்துடன் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான பணிக்குழுவை அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அமைத்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியை அற்புதமாகவும் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி முடிப்பதற்கு அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 2028 ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை இல்லாத வகையில் வரலாற்று வெற்றியை அமெரிக்கா குவிக்க வேண்டும் என்றும் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார்.